எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து சிஸ்டர்ஸ் கிச்சனில் காராமணி குழம்பு. ஒரு சுண்டலுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்குங்க. இது காராமணி கத்திரிக்காய் குழம்பு அடிச்சிக்கவே முடியாதுங்க. அல்டிமேட்டு, ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்டுனே இருக்கலாம் போல் இருக்கும். அது தண்ணி சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு அருமையாக இருக்குங்க. இது வந்து சாதாரணமாக காரக்குழம்பு மாதிரி தான் வைக்கணும். ஒரு குழம்பு கரண்டி எண்ணெய் ஊற்றிடுங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம் எல்லாம் கால் ஸ்பூன் போட்டுருங்க. தக்காளி வெங்காயத்தை ஒன்றா போட்டுருங்க. நான் எங்கள் அக்கா மாதிரி வைக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் வதக்கிட்டு பூண்டு வதக்கிட்டு அப்புறம் தான் தக்காளி போடுவேன். ஆனால் எங்கள் அக்கா வந்து ரெண்டுமே ஒன்றா போட்டுருவாங்க. அதனால் நான் எல்லாத்தையுமே பூண்டு தட்டி போட்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கல் உப்பு போட்டுட்டு மஞ்சள்தூள் போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டேங்க. தொக்கு போல் வதக்கிட்டு கத்திரிக்காவை நல்லா வந்து சின்னதாக இருந்தால் 4 கீரி அதையும் சேர்த்துக்கங்க. பெருசாக இருந்தால் 2 அரிஞ்சு கீரி போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் 4 ஸ்பூன் மிளகாத்தூள். புளி வந்து ரசத்துக்கு எவ்வளோ போடுமோ அந்தளவுக்கு புளி வந்து கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. இது வந்து 2 பத்தை தேங்காய். இப்போ அதுக்கு முன்னெல்லாம் பத்தை கொடுப்பாங்க நாடார் கடையில், பெருசாக இருக்கும். இப்போ சின்னதாக தான் இருக்குது. அதில் 2 பத்தை தேங்காய் எடுத்து பொடியாக கட் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து மிளகாத்தூள், அந்த காராமணி வெந்த தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கத்திரிக்காய் வெந்த அப்புறம் காராமணி, தேங்காய், புளி எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றிடுங்க. கொஞ்சம் நேரத்தில் கொதிச்சிடும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்சுக்கு சிறந்த குழம்புங்க இது. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஒரு அப்பளம் இல்லை ஒரு துவையல், தேங்காய் உடச்ச கடல துவையல் வச்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.